வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 30 ஃபீட்டுக்கு 35 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில்டட் ஃப்ளோர் ஃபுல்லாக உங்களுக்கு கார் பார்க்கிங் வித் ஸ்டேர்கேஸ் வந்துடும். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம என்ன டியூப்ளெக்ஸ் மாடல் டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம். அண்ட் இந்த ஸ்பேஸில் எப்படி நம்ம கோர்ட்யார்டை பியூட்டிஃபுல்லாக இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ரோடு வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு ஸ்டார்கேஸ் வந்து இப்போ நார்த் வெஸ்ட்டு கார்னரில் கொடுத்துருக்கோம். ஸோ சைட்டு ஒட்டியே நமக்கு ஸ்டார்கேஸ் வருது. ஸோ இந்த ஸ்டார்கேஸோட விட்த்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு டோட்டலாக அந்த ஹெட்ரூமோட விட்த்தும் ஒரு ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு 3 ஃபீட்டோட விட்த்தும் இருக்கும். அதே மாதிரி வைண்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காம்பேக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வைண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஸ்பேஸ் நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார்கேஸ் வந்து நம்ம உள்ளே வந்தோன்னா ஒரு ஃபார் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபாயரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஏரியாவில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஷூ ரேக் போட்டுட்டு சீட்டிங் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா 10 ஃபீட்டுன்ற அளவில் லென்த்து இருக்குது நமக்கு. அதே மாதிரி என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்கில் தான் அமையுது. ஸோ நம்ம இந்த சைடில் டோர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரி ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஓடிஎஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓடிஎஸ்க்கு நமக்கு டாய்லெட்டுக்கும் வென்டிலேஷன் கிடைக்கும். அந்த இந்த ஃபாயருக்கும் ஃபுல்லாக வென்டிலேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம டோர் கொடுக்கணுன்ற பட்சத்தில் மெயின் டோரும் கிரில் கேட் டோரும் நம்ம இங்கேயே வர மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஓடிஎஸோட அளவு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் பை 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஒரு 28 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நல்ல காத்தோட்டமான ஒரு ஸ்பேஸ்னு சொல்லலாம். இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்கேஸுக்கும் வென்டிலேஷன் பண்ணிக்க முடியும், ஃபாயருக்கும் வென்டிலேஷன் பண்ணிக்க முடியும், டாய்லெட்டுக்கும் வென்டிலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபாயர்லேருந்து நம்ம என்ட்ரு ஆகும்போது இங்கே வந்து ஒரு ஆர்ச்வே மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்ச்வேன்ற பட்சத்தில் இது வந்து நம்ம சென்டராகவும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த கார்னர்லேயும் கொடுத்துக்கலாம். ஏன் நான் வந்து இந்த கார்னரில் கொடுத்துருக்கேன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஒரு விசிட்டர் வராங்கன்னா கூட நம்ம இந்த சைடில் உட்கார வச்சுக்கலாம். இந்த ஏரியாவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவில் நம்ம என்டர் ஆகணும்னா ஹாலுக்கு என்டர் ஆகிறோம். ஹாலோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட்டுக்கு 17 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து தாராளமாக நம்ம டைனிங் டேபிள் அண்ட் ஹாலோட ஃபர்னிச்சர்ஸ்லாம் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பால்கனியும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹாலில் வந்து டிவி யூனிட் இந்த எக்ஸ்டீரியர் வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா 2 சைட்லையும் ரோடு இருக்கிறதுல தாராளமாக நமக்கு ஹால் வந்து நல்ல வென்டிலேட்டடாக இருக்கும். நம்ம 2 சைட்லையும் விண்டோஸ் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம இந்த கிச்சன் பக்கத்தில் ஒரு விண்டோஸும் பால்கனி பக்கத்தில் ஒரு விண்டோஸும் கொடுத்தோம்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைட் வென்டிலேஷனுக்கும் தாராளமாகவே இருக்கும். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட்டுக்கான ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த பால்கனி ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்ன்றதெல்லாம் நமக்கு வந்து ஸ்ப்ளே ஏரியா கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த ஸ்ப்ளே ஏரியா 5 ஃபீட் நம்ம டயாமீட்டர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு தாராளமான ஸ்பேஸ் வந்து கொடுத்து நம்ம பால்கனியும் கொடுத்துக்க முடியும். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு சேர் போட்டு காஃபி டேபிள் போட்டு நம்ம இந்த இடத்த தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தாராளமாக நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஃபீட்டுன்ற அளவில் 2 சைடில் விண்டோஸ் வச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம டோர் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல தாராளமான கிச்சனே சொல்லலாம். 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் தாராளமாக நம்ம கிச்சனுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜுக்கு இந்த பஃபரிங் ஜோனுக்குலாம் நமக்கு இந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக உதவி ஆகும். அண்ட் தென் இதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோர்ட்யார்ட் வந்து உங்களுக்கு மேலேருந்து ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுக்கலாம். மேலே வந்து சின்னதாக ஒரு பாலிகார்பனேட் ஷீட்டோ இல்லை வந்து செமி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் நல்ல லைட் பெனிட்ரேட் ஆகும். சைட்ஸில் வந்து ஓப்பனிங் விட்டுட்டிங்கன்னா கூட ஆர்வம் வந்து உங்களுக்கு தாராளமாகவே வரும். ஸோ இந்த கிச்சன்லேருந்து கோர்ட்யார்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பனாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு சின்னதாக லெவல் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சங்கன் ஸ்லாப் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஏரியாவே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிக்க முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ எல் ஷேப் கவுண்டரில் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு யூ ஷேப் மாதிரியே மாற்றிட்டு வெறும் கவுண்டர் மட்டும் இங்கே இந்த சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த கவுண்டரில் வந்து நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த சிங்க் இருக்கிற கவுண்டர் ஃபுல்லாக நமக்கு ஈஸியாக ட்ரை ஆகும். அதே மாதிரி கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்ன்றதெல்லாம் நமக்கு வந்து இந்த வேஸ்ட்டு சின்ன வேஸ்ட் வாட்டர்லாம் இருக்குங்க, கழுவுற தண்ணியெல்லாம் நம்ம இங்கேயே வந்து கோர்ட்யார்டை நம்ம ஸ்பில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ட்யார்டுக்கும் உங்களுக்கு பிளான்டர் பாக்ஸ்லாம் வச்சிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலம் பின்னாடி ஒரு சின்ன பைப்பு ப்ரொவிஷனும் கொடுக்கறது நல்லது. சங்கன் பண்ணுறதால நமக்கு வந்து தாராளமாக பைப் ப்ரொவிஷனும் கொடுக்குற அளவுக்கு இடமும் இருக்கும். ஸோ வாட்டர் நமக்கு வாட்டர் ட்ரைன் ஆகிறதுக்கு தாராளமாக நம்ம பின்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, செட் பேக் இந்த சைடில் வந்து நம்ம ஸ்லோப்பை கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூமுக்கு வந்தோம்னா 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது.
இதுவும் ஒரு தாராளமான பெட்ரூம்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம தாராளமாக பெட் ப்ரொவிஷன் அண்ட் டிவி யூனிட்டும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ட்யார்டுக்கு விசிபிலிட்டி தேவைன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பே விண்டோவும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு பேக் சைடும் நமக்கு செட் பேக் இருக்கிறதால இந்த சைடில் நம்ம விண்டோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்ட்ரோப்லாம் நமக்கு வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னர் அமையணுன்ற பட்சத்தில் இந்த லென்த்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வார்ட்ரோப்காகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். அட்டாச் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet 10 inches 7 feet அளவில் இருக்குது. ஸோ இதில் வந்து தாராளமாக ஒரு பாத்டப்பும் நம்ம அக்காமடேட் பண்ணிவிட்டு WC ஒன்றும் யூஸ் பண்ணிக்க முடியும். WC அண்ட் பாத்டப் போகிற பட்சத்தில் நம்ம வந்து வாஷ் பேசின் வந்து சின்னதாக வாஷ் பேசின் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாத்டப் போகிறோன்ற பட்சத்தில் நம்ம வந்து வாஷ் பேசினும் வெளியே வந்து நம்ம தாராளமாக அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டும் வந்து நான் அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம காமன் டாய்லெட்டாகவும் மாற்ற முடியும் இந்த ஃபாயர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 2.5 அடிக்கு 2 அடி 9 inch அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இந்த சைட் ஃபுல்லாகவே காமன் டாய்லெட்டாக நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளான் வந்து நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடல் பட்சத்தில் இந்த ஸ்டேர்கேஸ் வந்து நமக்கு காமன் ஸ்டேர்கேஸாக மாறுது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் கம்ப்ளீட்டாக ஒரே கோரில் கொடுக்கறதால கண்டிப்பாக நமக்கு காமன் ஏரியாவாக தான் இது அமையும். ஒரு ப்ரைவேசி இருக்காது இந்த ஸ்டேர்கேஸுக்கு. அதனால் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கூட நம்ம ஒரு ஸ்டேர்கேஸ் பொசிஷன் கொடுத்துக்க முடியும். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸும் கொடுத்துக்கலாம். ஸ்பைரல் ஸ்டேர்கேஸோட விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 2 feet 9 inch அளவில் இருக்கும் ஒரு ஃப்ளைட்டோட விட்டு. ஸோ டோட்டலாக 6 feet to 6 feet 6 inch அளவில் நம்ம கொடுத்தே ஆகணும் ஸ்பேஸு. அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த காமன் ஸ்டேர்கேஸை ஒரு ப்ரைவேட் ஸ்டேர்கேஸாக மாற்ற முடியும். வால் வந்து நம்ம இந்த சைடில் போட்டு பால்கனி ப்ரொவிஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ என்டையராக இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ மேலேருந்து உங்களுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். காம்பேக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேர்கேஸோட விட்த்தை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம்னா நமக்கு தாராளமாகவே இந்த ஸ்பேஸ் நமக்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போது செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து ரொம்ப சிம்பிளான லேஅவுட்டு. நம்ம வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் என்ன ஃபாலோ பண்ணோமோ சேம் லேஅவுட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்னதாக பெட்ரூம் ஒன்று ஆட் பண்ணுறோம். அந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 feetக்கு 12 feet 2 inch அளவில் இருக்குது. இதுக்கு வந்து தனியாக ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே என்ன பால்கனி ப்ரொவிஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி கட்டு லேஅவுட் நம்ம வெளியே கொடுத்துட்டோன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எலிவேஷன் டெக்கரேஷன் பண்ணும்போது நல்லா மேட்ச் பண்ணிக்க முடியும் தாராளமாகவே. ஸோ இங்கே இருக்கிற ஓடிஎஸ் ப்ரொவிஷனை வந்து ஹேண்டில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைடு என்டையராக. ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் பெட்ரூமுக்கு வந்து ஒரு சின்ன பால்கனியும் சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூமுக்கு ஒரு ஓப்பன் சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஓப்பனாகவும் இருக்கலாம். இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூஃப் ஒன்று நம்ம போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் ஓப்பனபுளாக காட்டிக்கலாம். இல்லைனா ஒரு ஆஃப் ரூஃப் கூட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதி வந்து நமக்கு மழை தண்ணி வர மாதிரியும் மீதி வந்து ஒரு ஷேடட் ஏரியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்க பெட்ரூமில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கிச்சனுக்கு தாராளமாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் விண்டோஸ் வந்து வைக்கிறது மூலமாக. ஸோ ஃபுல் விசிபிலிட்டி வேணுன்ற பட்சத்தில் சின்ன சின்ன விண்டோவாக ரெண்டாக கூட நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம்னா நல்ல டெக்கரேட்டிவாகவும் இருக்கும் இந்த ரூமு. கீழே இருக்க டாய்லெட் ஸ்பேஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப் நல்லா பெருசாக கொடுத்துருந்தோம் பாத் டப்போ அக்காமடேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மேலே கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 4 feet and 4 feet 2 டாய்லெட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து காமன் டாய்லெட்டும் இன்னொன்று வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூம் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet 4 inch 4 feet அளவில் இருக்குது. தாராளமாக நம்ம டாய்லெட் அண்ட் ஷவரும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாஷ் பேசின் தேவைன்ற பட்சத்தில் நம்ம வந்து வெளியே கூட கொடுத்துக்கலாம் சின்னதாக. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 1.25 ஒரு அடி ஒரு வாஷ் பேஸும் வருது. ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த டாய்லெட்டுக்குள்ளாரே நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காமன் ஏரியாவிலேருந்து பிரியறதால ஒரு சின்ன ஒரு ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. 12 feet 2 inch 9 feet 6 inch அளவில் ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி லான்ச் மாதிரி இந்த ஏரியாவை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சீட்டிங் ஏரியா கூட நம்ம அக்காமடேட் பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிஎஸும் இங்கே இருக்கிறதால தாராளமாகவே உங்களுக்கு இந்த சைட் ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கெலாம் நமக்கு வென்டிலேஷன் இந்த ஓடிஎஸ் மூலமாக தான் வரும். இந்த ஓடிஎஸும் நமக்கு வந்து தாராளமாக 3 feet 6 inch அளவில் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம பைப்ஸும் ரன் பண்ணிக்கலாம் சைட்ஸில். ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ப்ரொவிஷனும் இருக்குது. தாராளமாக பைப்பு ஓட்டிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.